பிரைஸ் தி லார்ட். இங்கிலாந்து நாட்டில் இங்கிலாந்து ராணி ஒரு நாள் இரவு வேளையில் ரயிலில் பயணம் செய்த போது ரட்சிக்கப்பட்ட டிரைவர் ரயிலை ஓட்டி சென்றார். ரயில் இரவின் இருளை கிழித்து கொண்டு வேகமாக ஓடிக்கொண்டிருந்த போது திடீரென பெரிய கருப்பு உருவம் கைகளையும் கால்களையும் அசைத்து ரயிலை நிறுத்தச் சொன்னது போலிருந்தது. பயந்து போன டிரைவர் அந்த ரயிலை நிறுத்தினார். நடுவழியில் ரயில் நின்றதால் அனைவரும் பயந்து என்ஜின் ஓட்டுநரிடம் சென்று ரயில் நின்ற காரணத்தை விசாரித்தனர். அவருடைய முகம் பயத்தால் வெளிரி போயிருந்தது. அவரால் சரியாக பேச முடியவில்லை. திடீரென்று சிலர் மிகவும் அலறிக்கொண்டு ரயிலை நோக்கி ஓடி வந்தனர். ரயிலுக்கு முன் சற்று தூரத்தில் ஒரு நதி ஓடுகிறது. நதியின் மேலிருந்த பாலம் உடைந்திருந்தது. அதை கண்டுதான் அவர்கள் ஓடி வந்து அறிவித்தார்கள். ரயில் பணியாளர்கள் ரயில் ஓட்டுநர் ஏன் எப்படி ரயிலை நிறுத்தினார் என பரிசோதித்தனர். என்ஜினில் ஒரு பிரச்சனையும் இல்லை. டிரைவர் ஒரு கருப்பு உருவம் ரயிலை நிறுத்தியது என கூறினார். இறுதியில் ஒரு ராட்சத வண்டு ரயிலின் முகப்பு விளக்கின் முன்பு உள்ள கம்பியில் சிக்கி இருந்தது. அது இன்னமும் அப்படியே இருந்தது. அது கைகள் கால்களை ஆட்டியதால் ரயில் விளக்கில் பெரிய வெளிச்சத்தில் ஒரு பெரிய உருவம் போல் தோன்றி பயமுறுத்தி வண்டியை நிறுத்தியது. கர்த்தர் வல்லமையாக ஒரு பூச்சியை வைத்து ராணியையும் பயணிகளையும் அனைவரையும் காப்பாற்றிவிட்டார். என கருமையானவர்களே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர் பார்வோன் தன் சேனைகளுடன் துரத்தி கொண்டு வருவதையும் முன்னே இருக்கிற சமுத்திரத்தையும் கண்டு பயந்தனர். முன்னே சென்று கொண்டிருந்த கர்த்தரை காணாவிட்டால் இப்படித்தான் பயம் வரும். ஆனால் கர்த்தர் மோசேயின் கையில் இருந்த சாதாரண கோலை கொண்டு சமுத்திரத்தை பிளந்துவிட கிருபை செய்தார். என கருமையானவர்களே, உங்களுக்கும் எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளின் படிப்பு, திருமண காரியம் குறித்த பயம், ரட்சிக்கப்படாதவர்களை குறித்த பயம் என பலவித பயத்தினால் கட்டப்பட்டிருக்கலாம். நம் தேவன் வல்லமையுள்ள தேவன். வேதத்தில் பயப்படாதே என்ற வார்த்தை 365 முறை எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பயப்படாதே என உங்களை திடப்படுத்தி வழி நடத்தி வருகிறார் தேவன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.